இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் மன்னமனூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே போகலாமா? வாங்க. அது வந்து மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லுவாங்களா. அந்த ஸ்பாட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் வசந்த். வெல்கம் டு வசந்த் vlogs. இந்த ஸ்பாட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்பரி ஆடுங்கள்லாம் நிறையா இருக்குமா, ராபிட் இருக்குமா, அப்புறம் லேக் வியூ இருக்குமா, கிராஸ் லேண்டு அதாவது புல்தரை எல்லாம் இருக்கணும். அப்புறம் இந்த இடத்துல நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்களாங்க. குட்டி ஆதவன், ஹீரோ, ரஜினி முருகன், கட்ட பஞ்சாயத்து, 20 பேர் அன்பு, அது மாதிரி நிறையா தமிழ் படம் அப்புறம் மலையாள படம்லாம் எடுத்திருக்காங்களாங்க. ஹார்ஸ் ரைடாங்க. எவ்வளோண்ணே? 200. எவ்வளோ நேரம்? ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? இல்லை, இந்த ஸ்பாட்டை மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்கிறாங்க. அப்படி இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க போகலாம். தமிழ்நாட்டில் எவ்வளோ அழகான பிளேஸ்லாம் இருக்கு பாருங்களேன். நம்ம வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா மன்னமனூர். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கிற ராபிட் ஹவுஸ் தான். இவங்க ஏன் இவ்வளோ முயலை வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா கவர்மெண்ட்? ஒன்றும் இல்லைங்க, இந்த முயல்லேருந்து எடுக்கிற ரத்தத்துலேருந்து ஹேர் ஆயிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த முயலெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த முயல் குட்டி பாருங்க, சாப்பாடு போகிற இடத்துல உட்காந்துருக்கான். கீழே இருக்கடா. இங்கே எல்லா வகையான ரேபிட்டும், அதுக்கப்புறம் எல்லா நாட்டில் இருக்க ரேபிட்டும் இருக்குங்க. கருப்பு கலரில் இருக்குது, வெள்ளை கலரில் இருக்குது, சாம்பல் கலரில் இருக்குது, எல்லா கலர்லையும் இருக்குங்க. இவ்வளோ குட்டி போட்டு வச்சுருக்கேன் பாருங்களேன். ரிவைண்ட் பண்ணு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? முதல்ல முயல் வந்து கொட்டாயை விட்டது இங்கே தாங்க பார்க்குறேன்.
அதாவது இங்கே செம்பரி ஆடெல்லாம் நிறையா வளர்ப்பாங்களாம். சரி வாங்க போய் பார்த்துடலாமா. கலப்பு இனப்பெருக்கம் மூலமாக உருவாக்கியிருக்காங்க இந்த செம்பரி ஆடை. இந்த செம்பரி ஆடை எதுக்கு வளர்க்குறாங்கன்னா உயர்தர கம்பளி ரெடி பண்ணுறதுக்காக இந்த செம்பரி ஆடெல்லாம் வளர்க்குறாங்க. அது நம்ம வந்த நேரம் இல்லை, பேட் லக். அப்புறம் இந்த மன்னம்னூரில் வந்து என்னென்ன வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அது நீலகிரி தைலம், மூட்டு வலி தைலம், அப்புறம் முயல் ரத்தத்தால் செஞ்ச அந்த ஏர் ஆயில் எல்லாமே இங்கே வந்தால் வாங்கிட்டு போயிடலாங்க. சரி வாங்க, இந்த ஸ்பாட்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாமா. இந்த பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வர டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10 rupees தான். இந்த பைன் ஃபாரஸ்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையிலே 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரையும். கரெக்டாக இந்த ஸ்பாட் வரணும். கொடைக்கானல்லேருந்து பைன் ஃபாரஸ்ட் 8 கிலோமீட்டருங்க. நீங்கள் கார் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக 35 நிமிஷத்தில் வந்துடலாம். அதே பைக் ஏதாவது வச்சிங்கன்னா ஒரு 25 நிமிஷத்துக்குள்ளே வந்துடலாம் இங்கே. இந்த பைன் ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 1906லேருந்து 1908 வரையும் பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் மூலியமா இது பைன் ட்ரீலாம் வளர்க்கப்பட்டுச்சான். அந்த பிரிட்டிஷ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பேர் தான் HD பிரையண்ட். இவர் தான் இங்கே இருக்க மரங்கள்லாம் நட்டு பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு பிரிட்டிஷ் காலத்தில். 20ஆம் நூற்றாண்டுல இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இங்கே பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்க ஒவ்வொரு மரம் வந்து கிட்டத்தட்ட 50 அடியிலேருந்து 150 அடி வரையும் வளருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்த்துடலாமா. இந்த பைன் ஃபாரஸ்ட்டில் ரொம்ப உயரமான மரம்லாம் வந்து பார்க்கலாம். அப்புறம் இங்கே நிறையா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க இந்த பைன் ஃபாரஸ்ட்டை சுற்றி. அப்புறம் ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்குது. குதிரை சவாரிலாம் நீங்கள் போயிட்டு வரணும், போயிட்டு வந்துக்கலாம். அப்புறம் மோர் தென் இங்கே நிறையா படம் எடுத்திருக்காங்களாம். சில டைம் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் இருக்கிற இடம்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். எவ்வளோ ஹைட் வரையும் வந்திருக்கு பாருங்க. கீழேருந்து மேலே ஒரு இங்கே இருக்க ஒரு சில மரம்லாம் 100 வருஷத்துக்கு மேலேயே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வளர்ற மரம் மட்டும் 260 அடி இருக்காங்க. இந்த மரம்லாம் அங்கங்கே உட்கார்றதுக்காக மரத்திலே செஞ்ச சேர் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் பார்க்க. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு போகணும். மன்னம்னூரும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பைன் ஃபாரஸ்ட்டும் பார்த்தாச்சு. வாங்க பார்த்துட்டு அப்படின்னு மாதிரி ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. நைட்டில் போகிறப்ப செம்மையாக இருக்குது. என்னடா ஒரு லைட்டுக்கு நான் காணும். ஆனால் பாவீங்களா, நம்ம கார் மட்டும்தான் போகுது போல. எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்களேன். எது கத்துனா கூட எனக்கு கேட்குமா இல்லைன்னு தெரியல. ஹலோ, யாரா இருக்கீங்களா? எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்களேன். வண்டி ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தினாங்க. பாருங்க மலைக்கு மேலே எவ்வளோ அழகாக ஒரு வீடு கட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பழனின்ற ஒரு இடத்துல இருக்கும். இங்கேருந்து பாருங்க, அது கீழே அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஃபுல்லாக லைட்லாம், அதுதான் பழனிங்க. பழனி எவ்வளோ பிரைட்டாக தெரியுது பாருங்க. சூப்பராக இருக்குல்ல. நம்ம இப்போ எப்படி ட்ராவல் பண்ண போகிறோம்னா கார்லேருந்து ஜீப்புக்கு மாறி தான் நம்ம இருக்கிற ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். சரி வாங்க போகலாமா. கார்லேருந்து இறங்கி ஜீப் வழியாக தான் மேலே ஏறி போகணும். ஏன்னா அது ஒரு மலைக்கு மேலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்டே பண்ணுற இடம்.
வாங்க ஜீப்புக்கு மாறிடலாமா? வாங்க. பாவீங்களா, என்னடா இங்கேயும் அவ்வளோ இருட்டாக இருக்கு, சுற்றி ஃபுல்லாக பிளாக்காக இருக்கு. இந்த நைட்டில் ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்துருக்கீங்களா? பூச்சி சவுண்டு காட்டிலலாம் அந்த மாதிரி கேட்குதுங்க. கிரி 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 கிரி. எப்படியோ நம்ம ஒரு வழியாக நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் ட்ராவல் பண்ணது ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி வாங்க போய் சாப்பிடலாம். சப்பாத்தி போடுற அண்ணன் யாருன்னு பார்த்தீங்களா? நம்ம கார் ஓட்டிட்டு வந்த அண்ணன் தாங்க சப்பாத்தி போட்டுட்டு இருக்காரு. இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு நான் போய் கேட்டா, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, 65, அப்புறம் பிரியாணி பண்ணேன். போதுண்ணா சூப்பர்னு சொல்லிட்டு அண்ணன் செய்யறதெல்லாம் அப்படியே கூட இருந்து பார்த்துட்டு ஒன்னொன்னுத்தையும் கேட்டுட்டு இருந்தோம். இது என்னன்னு கேட்டுட்டு இருந்தோம். 65 பார்த்தீங்களா எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? இது 65 போகிறதுக்கு. சுட பிரியாணி. முடிக்குங்க. கிரில்லா? ஓகேண்ணா. அண்ணன் நமக்காக ரெடி பண்ணியிருக்க பிரியாணி பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருந்ததுங்க. நிஜமானம் சீரக சம்பா அரிசியில் தான் நமக்கு பிரியாணி பண்ணியிருந்தாங்க அண்ணன். சூப்பராக இருந்தது. அதாவது நம்ம சென்னையிலேருந்து வந்து ஃபஸ்ட்டு இறங்கினோடனே திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல, அதே டேஸ்ட் மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருந்தது பிரியாணி. தொடர்ந்து வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. கொடைக்கானல் சுற்றி நிறையா பிளேஸுக்கு நம்ம போயிருக்கோம். தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்து ஃபயர் கேம்ப் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபயர் கேம்ப் போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. அதாவது ஒரு மலைக்கு மேலே சுற்றி அந்த பூச்சி சவுண்ட்லாம் இருக்கலாம், கிங் அந்த மாதிரி பூச்சி சவுண்டில் ஒரு நல்லா நம்ம பிடிச்ச இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு மலைக்கு மேலே உயரமான இடத்துல ஃபயர் கேம்ப் போட்டு அங்கே ஜாலியாக இருக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, வேற லெவலில் இருக்குது. இன்னும் கொடைக்கானல் சுற்றி வேறு ஏதாவது பிளேஸ்க்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எந்தெந்த இடம் இருக்குது, எந்தெந்த இடத்துலாம் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு.
சரி ஃபயர் கேம்ப் எல்லாம் போட்டு ஜாலியாக இருந்துட்டு ரிட்டன் நம்ம ரூமுக்கு கிளம்பியாச்சு தூங்குறதுக்கு. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சந்தை. டாடா பாய், see you.